என்னக்கா இப்ப எதுக்கு நீ அவர் அத்தான் அத்தான்னு கூப்பிட்டு இருக்க? நீங்க எதுக்கு அவர் அத்தான்னு கூப்பிடுறீங்க? அடியே, நான் சின்ன வயசுல இருந்தே அவர் அத்தான்னு தான் கூப்பிட்டு இருக்கேன், அதனால அத்தான்னு கூப்பிடுறேன். இதனால உனக்கு என்ன பிரச்சனை? இல்லக்கா, மாமான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லக்கா, அதுக்கு அதான் நான் அத்தான்னு கூப்பிடுறேன். ஏன் நான் அத்தான்னு கூப்பிடக்கூடாதா? கூப்பிடக்கூடாது. அதான் ஏன்னு கேக்குறேன். அவருக்கு நான் அத்தை பொண்ணு தானே, அப்ப நான் அவர் அத்தானே கூப்பிட்டுக்கிறேன். நீங்க வேணும்னா மாமா அப்படி இப்படின்னு வேற ஏதாவது கூப்பிட்டுக்கோங்க. நான் என்ன கூப்பிடணும் என்ன கூப்பிடக்கூடாது நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்ல. அதே மாதிரிதான்க்கா, நான் அத்தான்னு கூட்டிட்டு போறேன் இல்ல மாமான்னு கூப்பிட்டு போறேன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க, இவ்வளவு என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா? அது ஐயோ, இவன் 2 பேத்துக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். பேசாம போய் அந்த தாத்தாவை தான் அடிக்கணும். அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டுட்டு போனாரு. இப்ப பாரு, நல்ல வசமா மாட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு. தாத்தா அத்தா, என்னம்மா? ஒழுங்கு மரியாதை இவ என்ன ஏதுன்னு நீங்க கேக்குறீங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன், பாத்துக்கோங்க. அக்கா, அத்தா ஒன்னும் சொல்ல மாட்டாருக்கா, உன்னைய கொல்ல போறேன் பாரு. சரி விடுங்க. இப்ப என்ன, நான் முரளி அத்தானா அத்தான்னு கூப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா. அப்போ எடே மச்சான், வேற என்னடா, இல்ல எங்கேயாவது கிளம்பலாமாடா மச்சான்? அடிப்பாவி. பிரீத்தி, என்னக்கா எதுக்குடி அவரை மச்சான்னு கூப்பிடுற? சோபா, என்னதாங்க உங்க பிரச்சனை? உங்களுக்கு நான் கூப்பிடுறது பிரச்சனையா இல்ல அத்தா மச்சான் அப்படி கூப்பிடுறது பிரச்சனையா? எனக்கு நீயே பிரச்சனை தான். என்னக்கா பிரச்சனை நானாவே இருந்தாலும் சொல்லுங்க. ஏன் என்ன பண்ணுவியா? உங்கள்கிட்ட பேசுறதை விட்டுட்டு மச்சான் இருக்கார்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். இவளோட தொல்லை தாங்க முடியலப்பா சாமி. ஏங்க அத்தா, சொல்லிக்கிதா, வாங்க நம்ம கிளம்புவோம். இவ சும்மா இப்படிதான் அம்பளத்துக்கிட்டே தெரியவா. பேசாம நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. சரிக்கிதா. ஏய் நகரடி, நாங்க வீட்டுக்கு கிளம்பணும். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. சே, உங்களுக்கு தலைவலியா இருந்தா நீங்க போய் காஃபி குடிங்க. என்ன? ஆமாக்கா, அதுக்கு எதுக்கு அத்தானை கூட்டிட்டு போறேன்றீங்க? இவன் நம்மளுக்காக பாசமா பேசுறாளா இல்ல ஆப்பு வைக்க பேசுறாளா ஒன்னும் புரியலையே. ஏன் புருஷனை நான் கூப்பிடுறேன், உனக்கு என்ன வந்துச்சு? அவர் தான் என் கூட பேசிட்டு இருக்காருல்ல, நீங்க போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க, நாங்க பேசி முடிச்சிடறோம். என்னது பேசி முடிக்கிறீங்களா? எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது. ஏன் தான் உங்களுக்கு தலை வலிக்குதா? இல்லையே, எனக்கு ஏன் தலை வலிக்க போகுது? அதானே, பக்கத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டா போதுமே, தலையெல்லாம் வலிக்காது. பாத்தீங்களா, முரளி அத்தானுக்கு தலையே வலிக்கலையா? நீங்க பாட்டுக்கு தலை வலிக்காத புருஷனை கூட்டிட்டு போய் டீயை வாங்கி கொடுத்து மேற்கொண்டு தலைவலி வந்துருச்சுன்னா, அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு தலை வலிக்குதுன்னா நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க. எதுக்காக அத்தானை கூப்பிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு நான் விளக்கம் கொடுக்குற அவசியம் எனக்கு இல்ல. என்ன சும்மா சும்மா வாய் பார்த்துட்டு இருக்கீங்க? அவ சொல்றான்னு என் கூட டீ குடிக்க வர மாட்டீங்களா? எனக்கு தலை வலிக்குது. இப்ப நீங்க டீ வாங்கி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? வாக்கிதா, நம்ம போலாம். அது சும்மா நொய்யி நொய்யின்ட்டு அடுத்தவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார வந்து தலையிட்டுட்டு. நீ என்னை எப்படி பாக்குறன்னு தெரியாது, ஆனா எல்லா எல்லைக்குமே ஒரு லிமிட் இருக்கு. பார்த்து நடந்துக்க. நான் அவரோட வைஃப், அவர் என்னோட ஹஸ்பண்ட். புரிஞ்சுதா? வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ, மோதும் வாசல் நீயே, செல்லமான நிழல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ, எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே, கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் உன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சும்மா என்னமேட்டு சேம் பிஞ்சு போட்டேன், சாக்லேட் கொடுங்க அத்தான், வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ரவுண்டு கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு செம்ம கோவம் வரும் பார்த்துக்கோ. அப்புறம் நீங்க அவ பேசுறதுக்கெல்லாம் பல்ல இடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு செம்ம கோவம் வந்துடும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். யார் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க? என் கழுத்துல தானே? ஆமா கீதா. அப்ப நான் சொல்றது தானே நீங்க கேட்கணும். இல்லடி, இங்க பாருங்க, என்னை டீ போட்டு பேசாதீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஓ அப்படியா? டீ போட்டு பேசுனா கீதாக்காவுக்கு பிடிக்காதா? ஓகே ஓகே.
என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க காலத்துல தான் தாலி கட்டியிருக்காரு. அவர் உங்களோட ஹஸ்பண்ட் தான். யார் இல்லைன்னு சொன்னா? நான் வாடா போடான்னு பேசாம உரிமையா மாமா அத்தான்னு கூப்பிட்டு போறேனே, அதனால உங்களுக்கு என்ன கஷ்டம்? மரியாதையா தானே கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு பிரீத்தி, உன்னோட மரியாதை என்னங்கறதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையில்லாம எங்க 2 பேத்துக்குள்ளார அட்வான்டேஜ் எடுத்துக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அத்தா வாங்க போலாம். சரி பிரீத்தி. ஓகே அத்தா. இல்ல கீதா, ஏதோ வாய் தவறி. ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்போ உங்களுக்கு பிரீத்தியை தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ கூடயே பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். பிரீத்தி, சி கீதா போவாத, நில்லு, நான் வந்துட்டேன். எப்ப பாரு இந்த மேம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா டியூட்டி பாருங்கிறாங்க, ஆனா அதுக்கான சம்பளத்தை தரமாட்டாங்க. வீட்டுல எவ்வளவு திட்டுறாங்க தெரியுமா? இப்ப என்ன தாண்டி பண்றது? என் புருஷன் எப்படிப்பட்டவனு உனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னமோ வேற எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறாண்டி. இந்த மேடமும் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் எனக்கு புரியுதாமலா, என்ன பண்றது? நர்ஸ் கிடைக்கலையே, அதனாலதான் மேம் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இதை உங்க வீட்டுல உள்ளவங்க தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னாலும் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. பேசாம நான் அந்த வேலையை விட்டுலான் இருக்கேன். ஏண்டி, உன்னைய நம்பி ஒரு பையன் இருக்கான், நீ பாட்டுக்கு வேலையை விடுறேங்கிற. நீ எப்படி வேலையை விட்டினா உன் பையனை யார் பாத்துக்கிறது? பக்கத்துலயே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்குடி, அங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்க போறேன். லூசா நீ? இதே பெரிய ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்க, சம்பளமும் கூட. இதை விட்டுட்டு வேற எந்த நல்ல வேலை உனக்கு கிடைக்க போகுது? சபா, இங்க வந்து வீட்டு கதையா? நம்ம கதையே இங்க பெருங்கதையா இருக்கும் போல. இங்க இவளுக வேற மொக்க போட்டுக்கிட்டு. நான் சொல்றத கேளு சிஸ்டர். சொல்லுங்க. இங்க ரிசப்ஷன்ல யாரும் இல்லையா? ஏன், நாங்க நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஓ, நீங்க ரிசப்ஷனிஸ்டா? நான் கூட நர்ஸ் நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன். நாங்க நர்ஸ் தான். இப்பதான் ரிசப்ஷனிஸ்ட்னு சொன்னீங்க. ஹலோ மேடம், ரிசப்ஷன்ல யாரும் இருக்கலையான்னு கேட்கறதுக்கு தான் நாங்க சொன்னோம் நாங்க இருக்கோன்னு. நாங்க ஒன்றும் ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது. ஓ அப்படியா? அப்ப நீங்க போய் ரிசப்ஷனிஸ்ட வர சொல்றீங்களா? எதுக்கு? இல்ல மேம், எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணும், அதுக்காக தான். டீட்டெயில் வேணுமா? யாரை பத்தி? இங்க ஜீவானி யாராவது பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஜீவாவா? ஆமா, அவங்கள தான் இங்க பாத்துட்டு போலான்னு வந்தேன். இங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்க. ஜீவான்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க மேடம். ஓ இருக்காங்களா? எங்க மேடம் இருக்காங்க? யாருடி ஜீவா? ஏய், சும்மா போயிட்டு இருந்த பையனை பின்னாடி மாடு முட்டிருச்சுன்னு சொல்லிட்டு பைல்ஸ் ஆபரேஷன் கூட பண்ணாங்களே, அந்த பையனை தானே மேடம் கேக்குறீங்க? இல்ல மேடம். பின்ன? ஜீவாங்கிறது ஒரு லேடி. அவங்க யாரும் வந்து இங்க அட்மிட் ஆயிருக்காங்களான்னு தான் கேட்டேன். ஓ, அப்ப அவங்க இல்லையோ? இல்ல அவங்க இல்ல. ஜீவான்ற பேர்ல யாரும் அட்மிட் ஆகல மேடம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேர்ல கேர்ள் நேம் யாருமே கிடையாதுங்க. ஒரே ஒருத்தர் தான் மாடு முட்டி பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அவர் பேரு ஜீவா தான். ஒருவேளை அவர் தான் நீங்க மாத்தி சொல்றீங்களோ? சாச்சா, அவங்க இல்ல. அப்ப இங்க யாரும் ஜீவான்ற பேர்ல அட்மிட் ஆகல மேடம். ஓகே மேடம். ரிசப்ஷனிஸ்ட் எப்போ வருவாங்க? எதுக்கு மேடம்? இல்ல, அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை செக் பண்ணிக்கலான்னு. ஹலோ மேடம், என்னதான் ரிசப்ஷனிஸ்ட் மாறிக்கிட்டே இருந்தாலும் நர்ஸ் நாங்க எங்களுக்கு தெரியும் பேஷண்ட் யார் உள்ளார வரா, பேஷண்ட் யார் வெளியில போறாங்கிறது. நாங்களே சொல்றோம் ஜீவான்ற பேர்ல யாருமே இல்லைன்னு. சும்மா ரிசப்ஷனிஸ்ட் கூப்பிடுன்ட்டு. அவங்கள பார்க்க தானே வந்தீங்க, அவங்க தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போங்க. சும்மா கேட்டதை கேட்டுட்டு கடுப்பாகிட்டு இருக்கீங்க. ஓ சாரி மேடம். ஜீவான்ற பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆயிருக்கதா சொன்னாங்க. ஒருவேளை அவ என்கிட்ட போய் சொல்லிட்டாலோ? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப எங்க போய் தேடுறது? சரி, கையில உள்ளார கூப்பிட்டுருக்காங்க, என்ன ஏதுங்கிறத போய் ஒட்டு கேட்போம். கீதா எங்க போற? கொஞ்சம் நில்லு. என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டு இருக்கீங்க? போங்க, உங்க பிரீத்தி கிட்டே போய் பேசுங்க. கீதா, இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. முடியாது. கீதா ப்ளீஸ். கீதா, அங்க ஒண்ணுமே பேசாம இங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. கீதா, அவ உன்னை விட சின்ன பிள்ளை. கீதா, அவளோட மெச்சூரிட்டி என்னன்னு உனக்கு தெரியாதா? எதுக்காக நீ அவகிட்ட மல்லு கட்டி நிக்கிற? நீங்க என்னமோ பண்ணுங்க, என்னைய ஆளை விடுங்கப்பா சாமி. சும்மா நொய்யன்னு ஏன் உயிரை வாங்குறீங்க? இப்ப என்னதான் கீதா உனக்கு பிரச்சனை? ஏன் இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அப்படி சொல்ல வரல. என்ன வேற எப்படி சொல்ல வந்தீங்க? சரி விடுங்க, நானே உங்கள்ட்ட என்ன பிரச்சனைங்கிறத சொல்றேன். காலையில நம்ம 2 பேரும் தானே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டோம். ஆமா. அப்பெல்லாம் சேம் பெஞ்சுன்னு சொல்லி என்கிட்ட சாக்லேட் கேட்டீங்கல்ல? ஆமாடி. அப்புறம் அவளும் அதே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரவும் சேம் பெஞ்சு அடிச்சோடனே சாக்லேட் கேட்டோன்னே தூக்கி கொடுக்குறீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்கிட்ட எந்த சாக்லேட்டும் கொடுக்கவே இல்லையே நீங்க.
அது சொல்லுங்க. அப்ப எனக்கு தானே நீங்க சாக்லேட் கொடுத்துருக்கணும். அது உனக்காக வாங்கின சாக்லேட் தான் கீதா. எனக்காக வாங்கின சாக்லேட் தானே, என்கிட்ட தானே கொடுத்துருக்கணும். ஆமாம் கீதா, நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். நீ தான் ஒன்றும் இல்லை, நேவி ப்ளூ, அந்த ப்ளூ, இந்த ப்ளூ அப்படின்னு சொன்னியா, அதனால தான் விட்டுட்டேன். அப்புறம் நீ இதுக்காகலாம் சாக்லேட் கொடுக்குறீங்களா, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால தான் கொடுக்கல உன்ட்ட. இல்லைன்னா சத்தியமா ஓ மேலே சத்தியமா நான் உங்ககிட்ட தாண்டி கொடுத்துருப்பேன். நான் என்ன பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, என்கிட்ட தானே நீங்க சாக்லேட் கொடுக்கணும். இதுல என் மேல சத்தியம் வேற. சரி அதை விடுங்க. அந்த சாக்லேட்டை வச்சு ஆஃபீஸில் என்னென்ன பேசினா தெரியுமா? மாமா எனக்கு தான் சாக்லேட் கொடுத்தாரு, அது எனக்கு தான் அவ்வளோ பீத்திக்கிட்டா. அவளுக்கு கொடுத்தம்போது எனக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கலாம்ல. எனக்கெல்லாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டீங்க. அப்போ என்னை பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் சும்மா போய் தானே. அப்படிலாம் இல்லடி, உனக்கு சாக்லேட் தானே வேணும், நான் வேணா வாங்கி தரேன் வா. அப்போ கூட பாருங்க, நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்நேரம் சாயங்காலம் எனக்காக ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்க கூடாது? அது கீதா. பேசாதீங்க. நீங்களாவே எனக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துருந்துருக்கணும். நான் கேட்டா மட்டும்தான் எனக்கு செய்றீங்க, அவளுக்கு கேட்காம எல்லாத்தையும் செய்றீங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறது? கீதா அது பேசாதீங்கன்னு சொன்னேன். நான் பேசும்போது ஏதாவது குறுக்க பேசுனீங்க எனக்கு சம்மக்கம் வந்துடும் பார்த்துக்கோங்க. சரிடி பேசல. சும்மா பிரீத்தின்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. அவ தான் அத்தான்னு கூப்பிட்றானா, என் பொண்டாட்டியை தவிர வேற யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் நான் தான் உங்களுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இழிச்ச வாய் கேனச்சி மாதிரி இருக்கா? சும்மா வந்து நின்றுக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறது. இவ கூப்பிடலன்னு யார் அழுது? அப்ப முதல்ல இவ எதுக்கு உங்களை கூப்பிட்றா அதை சொல்லுங்க முத. எனக்கு என்னடி தெரியும்? சாரி எனக்கு என்ன கீதா தெரியும்? அவளை கேட்டாதான் தெரியும். எனக்கு அவ அந்த மாதிரி கூப்பிட்றத பார்க்கும்போது கடுப்பாகுது. நீங்களும் அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா எனக்கு செம்ம கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. சரி கீதா, இனிமே நான் எதுவும் பண்ணாம பாத்துக்கிறேன். பண்ணாம பாத்துக்கிறீங்களா? இல்லடி, அவ எதுவும் பேசுனா கண்டிப்பா நான் எதுவும் என்கரேஜ் பண்ணாம பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அது அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? உனக்கு சாக்லேட் வாங்கி வைக்கலன்னு யார் சொன்னா? நீங்க தான் எனக்கு சாக்லேட்டே கொடுக்கலையே. இல்ல கீதா, நான் உனக்கும் சாக்லேட் வாங்கி வச்சிருந்தேன், நீ தான் வாங்காமே போயிட்ட. என்ன? இந்தா. இது எனக்கா? ஆமா. அப்பவே கொடுக்க வேண்டியதானே? நான் அப்பவே கொடுக்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், நீ தான் வாங்காமே போயிட்ட. சரி வந்தாது உனக்கு கொடுப்போமேன்னு தான் வச்சிருந்தேன், அதுக்குள்ளார இவ்வளோ பிரச்சனை. நான் தான் கேட்டேன்ல, அப்பயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. எங்க நீ சொல்ல விட்ட? ஏத்தா? என்ன கீதா? எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன்னைய தவிர வேற எந்த உலகமும் தெரியாது, நீ தான் என் உலகமே. ஏத்தா என்னை அவ்வளோ பிடிக்குமா? இந்தா இந்த சாக்லேட் வாங்கிக்கோ. ஆமாண்டி, உன்னைய தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு உன்னை மட்டும்தான் கீதா பிடிக்கும். ஐ லவ் யூன்னு இந்த உலகம் கேட்குற அளவுக்கு கத்தணும்னு ஆசை. ஆனால் எங்கே நீ என்னை ஏற்றுக்காம போயிருவியோன்னு எனக்கு ஒரு சில பயம் இருக்கு. அதனால தான் நான் இன்னும் உன்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். எப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன். அந்த நாள் எப்போ வரும் நானும் காத்துட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். என்னடா வீடியோ ரெகுலராக வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், வீடியோ எல்லாம் எடிட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுது. அதை பண்ணி முடிக்கங்காட்டி டைமே போயிடுது. அதனால தான் டிலே ஆகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது இல்லையா, தம்பிக்கு எல்லா திங்ஸும் வாங்க வேண்டியதாக இருக்குது. தம்பிக்கும் நடுப்புற உடம்பு சரியில்லாமலாம் போகுதா, அதை உங்ககிட்ட சொல்லாமையே எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டுடுறேன். அப்படி போட முடியலன்னா கோச்சிக்காதீங்க. உங்களோட லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நிறையா பேர் எனக்கு ரெட் கலர் ஹார்ட்டின்லாம் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி என் சேனல் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு லைக்கே வந்ததே இல்லை. ஆனால் இப்போது நிறைய லைக் வருது. எனக்கு அதுவே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது.
அதை பார்த்து பார்த்து டெய்லியும் போடணுன்ற ஆசை வருது. ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. கடைக்கு போகணும், தம்பிக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, இல்லை சமையல் வேலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுது. நேற்று கூட என் தம்பி ஏதோ ஃபார்மேட் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லா கடமையும் முடிச்சுட்டு உங்களோட கடமையும் முடிக்கணும்னு தான் நான் வேகமாக வீடியோ எடுக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் சொதப்பெல்லாம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஆனால் உடனே ரிப்ளை பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி கேட்குறேன். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு ஒரு கல்யாணம், போயிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். திடீர்னு கடையில் பில்லு போடுற வேலை வந்துருச்சுன்னா நான் போய் பார்க்கணும், அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். அப்படிங்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்கும். அச்சச்சோ வீடியோ எடுக்க முடியலையே, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. என்னடா அவ ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்கிறா அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இத்தனை வருஷமா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் சம்பளம் வாங்கினதே இல்லை. இன்னமேட்டாவது சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் நிறைய நேரம் பார்க்கறதுனாலையும் என் வீடியோவை லைக் பண்ணுறதுனாலையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்க பார்க்கறதுனாலையும் தான் எனக்கு இங்கே சம்பளம் வரும். யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நிறைய சம்பாதிப்பாங்கன்னு. ஆனால் அது ரொம்ப கஷ்டங்க. இன்ன வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்கவே இல்லை. இனிமே தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆமாம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஆனால் ரெகுலராக வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நீங்களும் என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எதுனாலும் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேட் பண்ணுறதே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் மறக்காமல் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு வேணும். பாய். தரையில காணும் இல்ல, கனவுல மிதக்கிறனே, மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறனே, வேண்டுன சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதான், நெஞ்சு குழி தவிக்குது.